இன்றைக்கி புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிற பச்சை பயிறு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் 8 மாதத்துலேருந்தே கொடுக்கலாம். லஞ்ச்லேயும் கொடுக்கலாம், இல்லை டின்னராகவும் கொடுக்கலாம். ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பேபி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஒரு பேனில் நான் 3 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சை பயிரோடைய ரா ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் மினிமம் 5லேருந்து 6 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஏன்னா நல்லா ஊறினா மட்டும்தான் குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். ஸோ இது கூடவே நான் அரிசி 3/4 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதையுமே நீங்கள் செய்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஸோ இது 2மே ஊறட்டும். ஸோ அதுக்குள்ளே ஒரு குக்கரில் ஆயில் இல்லைனா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெய் இதை ஆட் பண்ணிவிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக சீரகம், நான் என்னோடய பேபி 10 மந்த் மேலேன்றதுனால 1/4 மிளகா விதை நீக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு வெங்காயம், தக்காளி, இது கூடவே கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம பச்சை பயிரையும் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 பிஞ்ச் உப்பு, 2 பூண்டு நான் சேர்த்துருக்கேன், 2 கருவேப்பிலை. ஸோ உங்களுக்கு மிளகாய் நீங்கள் இன்னும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலன்னா மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலன்னா 2த்தையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ குக்கரில் 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி அழகாக ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உங்களோட பேபி எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேஷ் பண்ணியோ இல்லை பிளெண்ட் பண்ணியோ நீங்கள் கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 8 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மேஷ் பண்ணி கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் குழந்தைங்க நல்லா முழுங்க கற்றுப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க, பச்சை பயிறு சாதம் ரெடி. ஸோ இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அட்லீஸ்ட் வாரத்தில் 2 டைமாவது இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.